வணக்கம். ஆசிரியர் பி. அம்பிகை பாகன் உங்களுடன் பேசுகின்றேன். இக்காணொளி முற்றிலும் தரம் 4, தரம் 3 ஆகிய இரு வகுப்புகளிலும் 2025ஆம் ஆண்டில் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கானது. அவர்கள் 2026, 2027 ஆகிய வருடங்களில் பரீட்சைகள் செய்ய உள்ளனர். அந்த மாணவர்களின் சிறந்த பெறுபேற்றுக்கு வழிகாட்டியாக இந்த காணொளியை பயன்படுத்துங்கள். இன்னும் ஒரு வருட காலம் அல்லது 2 வருட காலங்கள் உள்ள காலப்பகுதியில், பரீட்சைக்கு உள்ள காலப்பகுதியில் என்னுடைய ஆலோசனைகளாக என்னுடைய அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு பகிர விரும்புகின்றேன். இந்த தரவைந்து பிரமைப்பரிசல் பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை. ஆயினும் 9-8 வயது பிள்ளைகள் இப்பொழுது கற்க ஆரம்பித்து 10 வயதில் இந்த பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். அதற்கான நடைமுறைகள், அதாவது பிள்ளைகள் பாடசாலைகளில் மட்டும் கற்றுக்கொண்டு பெற்றோரின் பூரண ஒத்துழைப்போடு கற்று சிறந்த பெறுபேறும் பெற முடியும். பிரத்யேக கல்வி இந்த விடயத்தில் மிக குறைந்த அளவிலே பயன் தரும் என்பதை இந்த தருணத்திலே நான் மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகின்றேன். சுயமாக கற்றல். மாணவர் சுயமாக கற்கின்றதற்கு கற்கை ஆர்வத்தை உண்டு பண்ணுதல் முதல் முக்கியமாக பெற்றோரின் கடமையாகும். பெற்றோர் கல்வியின்பால் மிகுந்த கரிசனையோடு அதை ஒரு கடைச்சரக்காக மாற்றாமல், கல்வி என்பது உன்னதமானது என்பதை புரிந்து கொண்டு, ஏனென்றால் பிள்ளைகளுக்கு பெற்றோர் எப்படி பாதுகாப்போ அதே போல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்தில் பாதுகாப்போ அளிக்கக்கூடியவர்கள், அளிக்க வேண்டியவர்கள். அப்போ இந்த கற்கை தான் அவர்களை சரியாக வழிநடத்தி சரியான வாழ்க்கை வாழ வழிகாட்டும் என்பதை முதல் உணர்ந்து பெற்றோர் கல்வியின்பால் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எவ்வாறு பிள்ளை செய்ய போகிற பரீட்சை தாள்களை எதிர்நோக்குவதற்காக கடந்த கால அரச பரீட்சை தாள்களை பெற்றோர் பார்வையிட்டு அதற்குரிய அரசால் வெளியிடப்பட்ட விடைத்தாள்களோடு ஒப்பிட்டு பார்த்து எவ்வாறு விடை கண்டுபிடிக்க முடியும் என்பதை அவர்கள் கற்று பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது ஆணித்தரமான கருத்து. கற்கையின் முக்கியத்துவம், தங்கள் பிள்ளைகளின் பெறுபேறு, தங்கள் பிள்ளைகளை தாங்களே வழிகாட்டப் போகின்றோம் என்ற மனத்துணிவுடன் இந்த முயற்சியில் ஈடுபடுவதற்கு அனுபவமுள்ள ஆசிரியர் என்ற முறையில் நான் சில வார்த்தைகள் பகிர்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வினாத்தாள் 1, 40 வினாக்கள், 2.5 புள்ளிகள் வீதம், 100 புள்ளிகள் கிடைக்கும் பரீட்சை. அதில் ஆரம்பத்தில் உள்ள 5 கேள்விகள் மிக இலகுவானதாகவும், தரம் 1, 2, 3 கற்கிற பிள்ளைகள் செய்யக்கூடியதாகவும், பின்னால் 10 வரையிலான வினாக்கள் 4-5 சாதாரணமாக கற்ற பிள்ளைகள் செய்யக்கூடியதாகவும், 10க்கு மேலே உள்ள வினாக்கள் கொஞ்சம் இறுக்கமாக பிள்ளைகள் வாக்கியங்களை வாசித்து புரிந்து விடையளிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கேள்விகளை மாணவர்களிடம் கேட்கிறார்கள்.
இந்த கேள்விகளை புரிந்து கொள்வதற்கு அன்பு பெற்றோரே நீங்கள்தான் வழிகாட்டி. முதலாவதாக உங்கள் பிள்ளைகளை வாசிப்பாற்றலை கூட்டிக் கொள்ளுங்கள். வாசிப்பதை புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டுங்கள். அவர்கள் புரிந்ததை வெளிப்படுத்த அவர்களாகவே முன்வருவார்கள். இப்பொழுது நான் கூறுவது அத்தனையும் என்னுடைய அனுபவ கருத்து. இந்த அனுபவ கருத்துக்களை சரியாக செவிமடுத்து நீங்கள் வழிநடத்தால் உங்கள் பிள்ளைகள் சிறந்த பெறுபேறு பெற முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். வினாத்தாள் 2 60 வினாக்கள் இடம்பெறும். முதல் 12 வினாக்கள் மொழி சார்ந்ததாக, மொழி விருத்தி சார்ந்ததாகவும், பின்பு ஒரு 3-4 வினாக்கள் ஆங்கில சிங்கள 2ஆம் மொழி கற்கையாகவும், பின்பு கணித பகுதியில் ஒரு 15 வினாக்களும், மிகுதியாக 30 வினாக்கள் சுற்றாடல் பகுதிகளிலும் இடம்பெறும். இவை பாடசாலை பாடப்பயிற்சி புத்தகத்தை கற்பதன் மூலமும் பாடசாலையில் கற்பிக்கின்ற கல்வியே சரியாக பிள்ளை பின்பற்றுகின்றதன் மூலம் இதில் இந்த வினாக்களுக்கு விடையளித்து 100க்கு 90 புள்ளிகள் மிக இலகுவாக பெற முடியும். இந்த வழியில் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டியது அன்பு பெற்றோரின் கடமையாகும். ஆக மொத்தத்தில் பெற்றோர்களிடம் நான் வினாவுவது, அதாவது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருப்படியாக்க, நீங்கள் வழிநடத்தி செல்ல உங்களால் முடியும். ஆயினும் நீங்கள் பெருமுயற்சியாளராக உங்கள் மனதுக்கு துரோகம் இல்லாமல் மனச்சாட்சியின்படி கற்கையில் முழு ஆர்வம் செலுத்தி நீங்கள் கற்ற பிள்ளைக்கு ஊட்டுங்கள். இதைவிட சிறந்த வழி வேற இல்லை என்பதை மீள மீள கூறிக்கொண்டோ இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இதில் நான் பல மலர்களை செடிகளை காட்டியதன் கருத்து என்னென்றால், உங்கள் பிள்ளைகளும் இளந்தளிர்கள் செடிகள் அவர்களை நல்ல பயன் தரு பயிர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் கற்பித்து நல்ல பலன் பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி.